வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றியும் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் பப்பாளி பழம் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை மட்டும்தான் கொண்டுட்டுருக்கு, அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நன்மைகள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் நமக்கு நிறைய தீமைகளும் பப்பாளி பழத்தில் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பப்பாளி பழத்தை எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடும் போது தீமைகள் கிடைக்கும், அதுலேருந்து விடுபடுவதற்கு என்னென்ன பண்ணலாம், இன்னும் என்னென்ன தீமைகளை பப்பாளி பழம் நமக்கு கொடுக்கும் அல்லது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். வியக்கத்தக்க ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பழம் பப்பாளி பழம் அப்படின்னா அது வந்து மிகை கிடையாது. அந்த அளவுக்கு அதில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஸோ இந்த பப்பாளி பழம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். ஆனால் அதை நம்ம அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது தான் நமக்கு பெரும் தீமைகளை வந்து விளைவிக்கும். இந்த பப்பாளி பழம் வந்து விட்டமின் ஏ அந்த சத்துக்கள் ஆரம்பித்து விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே வரைக்குமே ஏராளமான அளவில் வந்து காணப்படுது. இதனுடன் கலோரிகள், கொழுப்பு, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட் போன்ற ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கிறது. இதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய செரிமான அமைப்பு வந்து சீராக இருக்கும். பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது தவிர நிறைய மருத்துவ குணங்களும் கிடைக்கும். அதாவது நீரிழிவு பிரச்சனையை நமக்கு வந்து பப்பாளி பழம் சரி பண்ணும். நம்ம அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அதை கண்ட்ரோல் பண்ணும். புற்றுநோய் எதிர்த்து போராடும். இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை அது வந்து நமக்கு எதிர்த்து போராடி அந்த பிரச்சனையை சரி பண்ணும். ரத்தத்தில் வந்து பிளேட்லெட்டுகளை வந்து அதிகரிக்கிறதுல பப்பாளி இலை சாறு முக்கிய பங்கு வகிக்குது. ஆனால் நம்ம இதெல்லாமே அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது நம்மளுடைய உடல்நிலையை கெடுக்கும். ஸோ இது வந்து ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு நன்மை தருதோ அதே போல் தீமைகளையுமே உண்டாக்கும். அப்போ நம்ம அதில் இருக்கக்கூடிய தீமைகள் என்னென்ன, அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிதை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். செய்வாங்க மக்களே. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு நாளில் நம்ம எவ்வளவு பப்பாளி சாப்பிட வேண்டும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இந்த அளவு தெரியாமல் நம்ம சாப்பிடும் போது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளே ஏற்படுது. ஸோ அப்போ நம்ம ஒரு நாளைக்கு 100 கிராம் முதல் 120 கிராம் அளவுக்கு தான் பப்பாளியை வந்து சாப்பிடணும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள், உணவு நிபுணர்களும் பரிந்துரைக்கிறாங்க. இதை விட இந்த அளவு, அதாவது இந்த 100 கிராம்லேருந்து 120 கிராம் இந்த அளவை விட பப்பாளியை நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பலன் கிடைக்கிறதுக்கு பதிலாக தீமை தான் வந்து கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர நீங்கள் ஒருவேளை பப்பாளி இலையினுடைய ஜூஸ் அந்த சாறு குடிக்கிறீங்க அப்படின்னா தினமும் 5லிருந்து 6 ஸ்பூன்கள் மட்டுமே நீங்கள் குடித்தா போதுமானது. அந்த அளவை தாண்டக்கூடாது. அது உங்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். பப்பாளி எப்போதுமே சாப்பிடுவதற்கு சிறந்த நேரம் என்னென்னா, நீங்கள் உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பப்பாளி பழத்தை சாப்பிடணும். இல்லைனா ஏதாவது உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த உணவை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா பப்பாளி பழத்தை சாப்பிடணும். ஸோ இதுதான் வந்து சரியான அளவு. பப்பாளியை வந்து எப்போதுமே சாப்பிடுவதற்கு 2 முதல் 3 மணி நேரத்திற்கு முன் அல்லது பின் வந்து நம்ம சாப்பிட்றது நமக்கு அது ஆரோக்கியம். ஸோ மற்ற வழிகள் அதை எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடலமைப்பை பொறுத்து நமக்கு தீமை விளைவிக்கலாம். அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை சாப்பிடும்போது நம்மளுடைய உணவு குழாய் வந்து சேதப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பப்பாளியில் லேட்டெக்ஸ் மற்றும் பாப்பைன் என்ற கலவை இருக்குது. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஆனால் அதிகப்படியாக பப்பாளி பழம் சாப்பிடுவது தொண்டைக்கு வந்து சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கும். இது உணவு குழாயை வந்து சுருங்க செய்யும் அப்படின்றத ஆராய்ச்சி ஒன்றில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பப்பாளி பழத்தை வந்து அளவோடு சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. பப்பாளியை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடிய அபாயம் வந்து இருக்குது. வயிற்றுப்போக்கு நமக்கு ஏற்படலாம். பப்பாளியை வந்து அதிகமாக சாப்பிடுவது அது நமக்கு உடல் நலத்திற்கு வந்து கேடு விளைவிக்கும். பப்பாளி பழத்தினுடைய அதிகப்படியான நுகர்வு காரணமாக வயிற்றுப்போக்கு, அந்த டைஜஷன் ப்ராப்ளம் மற்றும் செரிமான அமைப்புக்கு அது வந்து சேதம் ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குது. ஸோ குறிப்பாக பப்பாளி பழத்தில் காணப்படக்கூடிய அதிகப்படியான நார்சத்து உணவை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும் மலத்தை வந்து மென்மையாக்குறதுக்கும் ஒரு சிறந்த மலமிளக்கியாகவும் செயல்படுகிறது. அதனால் பப்பாளியை நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவோடு தான் சாப்பிடணும். ஏன்னா நன்மை செய்யக்கூடிய நார்சத்து கூட நமக்கு அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் போது அது நமக்கு வயிற்றுப்போக்கு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றத மறந்துடாதீங்க. சர்க்கரை நோய் மருந்துகளோட நீங்கள் தவறுதலாக கூட பப்பாளி வந்து சாப்பிடக்கூடாது. நீங்கள் நீரிழிவு மருந்து சாப்பிட பொருளாக இருந்தீங்கன்னா பப்பாளி பழம் சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது கிடையாது. இதுக்கு காரணம் பப்பாளியில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. இதன் பயன்பாடு இரத்த சர்க்கரை பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கும். அதனால் பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் அளவோடு தான் பப்பாளி பழத்தை சாப்பிடணும். அதாவது அந்த நீங்கள் மருந்துகளை வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது சர்க்கரை நோய் மருந்துகளை எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அது கூட தவறுதலாக கூட நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிடாதீங்க. இப்படி ஒரு வேளை உங்களுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்ற அந்த எண்ணம் தோன்றுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவரை அணுகாமல் நீங்கள் சாப்பிடவே கூடாது.
ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் பப்பாளி பழத்தை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளக்கூடாது. சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வதும் நமக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் இதெல்லாமே எடுத்துக்கொள்ளும் போது அதிக அளவு பப்பாளியை உட்கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரை அணுகி ஆலோசனை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா பப்பாளி பழத்தில் விட்டமின் கே சத்து இருக்குது. இதெல்லாமே இந்த மருந்துகளுக்கு ஒருவேளை இடையூறு விளைவிக்கலாம் அப்படின்றதுல நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பப்பாளி பழத்தை சாப்பிடுவதற்கு முன்னாடி இந்த ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கூடிய நபர்கள்லாம் பப்பாளி பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. உயர் புரத உணவுகள் ஹை புரோட்டீன் ஃபுட்ஸோட பப்பாளி பழத்தை சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பைன் இந்த நொதி வந்து பார்த்தோம் அப்படின்னா சில புரதங்களினுடைய செரிமானத்தில் குறுக்கிடலாம். இதனால் இறைச்சி போன்ற ஹை புரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் அந்த உயர் புரத உணவுகளோட பப்பாளியை நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது இது கடுமையான செரிமானம் அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செரிமானம் ஆகாது, அதனால் அது நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தலாம். அதனால் உயர்தர புரத உணவுகளை சாப்பிடும்போது பப்பாளி பழத்தை சாப்பிடாதீங்க. தயிர் எடுத்துக்கொள்ளும் போது பப்பாளி பழத்தை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா பால் போலவே தயிர் மற்றும் பப்பாளியினுடைய கலவையானது இதை வந்து ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது செரிமான அசௌகரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் அதை தனித்தனியாக உட்கொள்வது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதிக புரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் போலவே அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகள் கொலஸ்ட்ரால் ஃபுட்ஸோட நாங்கள் பப்பாளி வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது. பப்பாளி வந்து ஒரு குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய பழம், ஆனால் அதிகமாக ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பழம். ஸோ இதை வந்து நீங்கள் அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோடு எடுத்துக்கொள்ளும் போது ஒரு சிலருக்கு அது அஜீரணத்துக்கு வழிவகுக்கும். அதனால் நீங்கள் அளவோடு பார்த்து சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பப்பாளி நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு கடுமையான தோல் எரிச்சல் வந்து ஏற்படலாம். ஒவ்வாமை எதிர்வினை அலர்ஜி கூட உங்களுக்கு வந்து வரலாம். அதனால் நீங்கள் அளவோடு தான் சாப்பிடணும். குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து கருப்பை சுருக்கங்கள் ஏற்படலாம், அதாவது கருச்சிதைவு கூட ஏற்படலாம். குறிப்பாக அதனால் பெண்கள் வந்து பப்பாளி சாலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அளவோடு தான் வந்து பப்பாளியை வந்து அவங்க எடுத்துக்கணும். இல்லைனா மருத்துவரினுடைய அறிவுரை பெற்றுக்கொள்வது நல்லது. கரோட்டினீமியா என்ற தோல் நிறமாற்றம் ஏற்படலாம். நீங்கள் பப்பாளி பழத்தை ஒருவேளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இந்த கரோட்டினீமியா உங்களுக்கு ஏற்படும். இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் மஞ்சள் நிறம் தோன்றும். இந்த தோல் நிறம் மாற்றத்தை தான் கரோட்டினீமியான்னு சொல்லுவோம். குறிப்பாக வயிறு கோளாறு, சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது மூச்சு திணறல், மூக்கடைப்பு போன்ற இந்த மாதிரி பலவிதமான சுவாசம் தொடர்பான அறிகுறிகள் கூட பப்பாளி பழத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் நீங்கள் அளவோட கவனமாக பப்பாளி பழத்தை சாப்பிட வேண்டியது அவசியம். பப்பாளி பழத்தை நம்ம பால் மற்றும் பால் பொருட்களை ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. பால், தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி போன்ற எந்த ஒரு பால் பொருட்களையுமே பப்பாளியோடு நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் வந்து பால் பொருட்களை ஜீரணிக்க கஷ்டப்படும். இதனால் செரிமான அமைப்பு நமக்கு பாதிக்கப்படலாம். மேலும் வாயு பிரச்சனையும் நமக்கு ஏற்படலாம். அதனால் பால் மற்றும் பால் பொருட்களோட பப்பாளியை நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. முட்டையை நம்ம பப்பாளியோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட பிறகு முட்டை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. இதனால் பல பிரச்சனைகள் நமக்கு வந்து சந்திக்க நேரிடும். அதாவது கடுமையான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், வாந்தி, குமட்டல், அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் கூட நமக்கு உண்டாகலாம். அதனால் நம்ம எப்போதுமே முட்டையோட பப்பாளி சேர்த்து சாப்பிடக்கூடாது. சிட்ரஸ் பழங்களோட பப்பாளி சேர்க்கக்கூடாது. ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்களோட பப்பாளியை சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பப்பாளியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இது ஒன்றா சேரும்போது அளவுக்கு அதிகமாக நமக்கு இது வந்து அசிடிட்டி அல்லது நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தும்ன்றதில் கவனம் வச்சுக்கோங்க. அதிக புரதம் இருந்தக்கூடிய உணவுகளோட பப்பாளி நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க இல்லையா? ஸோ அதே போல் அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட பப்பாளி சாப்பிடக்கூடாது. அதே போல் குளிர்ந்த நீர், சில் வாட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் பப்பாளி சாப்பிட்ட உடனே ஒருபோதும் அந்த சில் வாட்டரை எடுத்துக்கொள்ளவே கூடாது. பப்பாளி சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து தண்ணீர் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் நார்மல் வாட்டரை எடுத்துக்கலாம், அல்லது மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து எடுத்துக்கலாம், அந்த வெந்நீரை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒருபோதுமே சில் வாட்டர், கூலிங்கான அந்த குளிர்ந்த நீரை வந்து குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சிங்கன்னா அது வந்து செரிமான அமைப்புகளை உங்களுக்கு பாதித்து செரிமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சிதை மாற்றத்தையும் உங்களுக்கு வந்து பாதிக்கும். டைரெக்டாக உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் நிபுணர்களுடைய கூற்றுப்படி பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்கணும். ஏன்னா பப்பாளியில் நார்சத்து மற்றும் பப்பைன் போன்ற நொதிகள் இருக்கிறதால அளவுக்கு அதிகமாக பப்பாளி சாப்பிடும்போது இதனால் வயிற்றுப்புறணியில் வந்து எரிச்சல் அடைய ஆரம்பிக்கும். தளர்வான மலத்தை, அதாவது வயிற்றுப்போக்கு, லூஸ் மோஷன் ப்ராப்ளத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்து பலவிதமான பக்க விளைவுகள் கூட உங்களுக்கு வந்து வரலாம். அதனால் பப்பாளி பழத்தை நீங்கள் அளவோடு சாப்பிட்டு நன்மைகளை மட்டுமே பெறுங்க, தீமைகளை வந்து பெற்றுக்கொள்ளாதீங்க. அடுத்த பயனுள்ள பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.